இதுல நான் ஒரு ஒரு நிலை சொல்றேன். இது வந்து டிஃபரெண்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கே சில நேரங்கள் என்ன செய்யும், டிஃபரெண்ட் அதாவது புரிஞ்சுக்கொள்ள எல்லாம் அஸ்ஸிகா பின் நஃப்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த லெவல்ல இந்த ஈகோவை என்ன செய்யுங்க, வச்சுக்கங்க. சுய நம்பிக்கை, என்னை பற்றி நான் வைத்துக் கொள்ளக்கூடிய, என்னால முடியும், என்னால செய்யலாம், நான் செய்வேன் என்று நான் யாரையும் காயப்படுத்தாமலும் யாரையும் தரக்குறைவாக நினைக்காமலும் எனது சக்தியில நான் ஒரு நம்பிக்கை வச்சு நான் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இதுதான் நான் இப்ப சொன்னது அஸ்ஸிகா பின் நஃப்ஸ்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு ஆர்வம் ஊட்டிக்கிறாங்க, உறுதியா நில்லுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு பகுதி. இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், அதுதான் இந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய, அதாவது முக்கியமான அனானியான்னு சொன்னனே, தன்முனைப்பு சிந்தனை. இது இரண்டாவது இடம். மூன்றாவது ஒரு நிலை இருக்கின்ற அல் குரூர் என்று சொன்னால் உஜுப். நாங்க இதை பத்தி பேசுகிறோம். அல் உஜுப், உஜுப் என்று சொன்னால் என்னை நானே முழுமையாக ஏமாற்றிக் கொள்ற நிலை. மற்றவர்களுடைய எந்த ஒரு சப்ஜெக்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், மதிப்பு கொடுக்க மாட்டேன். உள்ளத்துல ஒரு பூரிப்பு தன்மை எப்பொழுதுமே என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அந்த பூரிப்பு தன்மை வந்துச்சுன்னு சொன்னா, பூரிப்பு தன்மைன்றது வந்து என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால இருந்தாலும் என்ன செய்யாது. அந்த ஒரு மனிதர் வாராரு, வந்து முஹம்மதே கரண்டைக்கு மேல உடுத்து தாடியெல்லாம் சிறப்பான முறையில வளர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன, இந்த நபருக்கு உஜுப், தன்னை பற்றி அதீத சிந்தனை, ஒரு பூரிப்பும் உள்ள மனிதர் என்ன செய்யறாரு, வாராரு. வந்த உடனே ஒரு ரசூலாங்களை பார்த்து சொல்றாங்க, யா முஹம்மத், முஹம்மதே தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்துங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. தோற்றத்திலேயே அவருடைய நடைமுறையில் எந்த பிழையும் இல்லை. இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துங்க அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபமையா அதில்லம் இல்லம் ஆதில், நான் நேர்மையாக நடந்து கொள்ளாது விட்டால், இத்தகில்லா ஏ அதில், நேர்மையாக நடந்துவோங்கன்றாங்க. நான் நேர்மையாக நடந்து கொள்ளாது விட்டால் வேற யார் தான் நேர்மையாக நடந்து கொள்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு இயல்பா என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அவர் அதுக்கு பதிலெல்லாம் சொல்லல. ஏன்னா அவர் வந்து விளங்கப்படுத்துற இடத்துல அவர் இல்லை, அவ்வளவு பறந்து கண்டிப்பார் அவர். உடனே அவர் திரும்பி போயிட்டார். உடனே என்ன செஞ்சாரு, திரும்பி போய் பள்ளியில தொழ ஆரம்பிச்சிட்டார். பள்ளியில தொழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகள் தோற்றம் இந்த சிந்தனையில இருந்து என்ன செய்யும், வரும்னாங்க. ஹவாரிஜிகள் தோற்றம் வந்து இந்த சிந்தனையிலிருந்து தான் என்ன செய்யும், வரும். அதாவது நம்ம முன்னால யாருக்கு சொல்லுகிறோம், என்ன சொல்கிறோம் என்பதெல்லாம் அவங்களோட சிந்தனையில் என்ன செய்யாது, இருக்காது. அதீத பூரிப்பு சிந்தனை அவர்களை பத்தி என்ன செய்யும், இருக்கும். இதுதான் உஜுப் என்றது. இதுக்கு பேர் உஜுப், சுய திருப்தி. அதாவது முடிவெடுத்திருப்பீங்க. அந்த சுய திருப்தி உள்ளவர் எப்படி இருப்பாருன்னா, இப்ப இந்த நான் பேசக்கூடிய இந்த உயர்வு மனப்பான்மை என்ற பகுதியில் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாரு. அவர் அப்படிக்க மாட்டார். அவருக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. நான் தான் என்ற இறுதி முடிவில் அவர் இருப்பார். நான் தான் சரி, இதுல இவர்கள் பிழை, இவர்கள் கெட்டவர்கள். அதனாலதான் ஒரு சகோதரர் சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி போய் SMS போடுறாரு, உலகத்தில் உள்ள எல்லாருமே முர்த்ததுகள் என்ன தவிர. இதுக்கெல்லாம் பெரிய தன்னம்பிக்கை வேணும். எப்படி, உலகத்தில் உள்ள எல்லாருமே அவரோட ஒருத்தர் இருந்தார் ஜமாத்துல, அவரோட ஒருத்தர், அவர் முர்த்ததாயிட்டார். அவர் ஏதோ ஒன்று செஞ்சு அவர் முர்த்ததாகி மெசேஜ் போற SMS, இந்த உலகத்தில் உள்ள எல்லோரை விட நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். எல்லோரும் முர்த்ததாகிட்டாங்க என்ன தவிர என்றார். இவர எந்த இதை கொண்டு நம்ம விளங்கப்படுத்துறது? இதெல்லாம் என்ன காரணம் என்றால், தன்னை பற்றி அந்த பூரிப்பு நிலை உச்சகட்டம். அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் அவருக்கு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி அமைப்புல என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இது மார்க்கத்திலையும் ஏற்படும், தொழிலையும் ஏற்படும், குடும்பத்திலையும் ஏற்படும், எல்லோரிடத்திலும் அது என்ன செய்யும், ஏற்படும். இது கடைசி நிலை. அப்போ ஆரம்ப நிலை என்ற அந்த பகுதி வந்து உண்மையான தேவையான ஒரு அடிப்படையை கொண்டது. அந்த அதுக்கு அடுத்த வளர்ச்சி என்பது ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அந்த சுய திருப்தியில ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. நான் இந்த இடத்துல சரியா இருக்கிறேனா பிழையா இருக்கிறேன். ஆனா அவர்கள்ட்ட, சில நபர்கள்ட்ட அந்த ஈகோ என்ன செய்யும், வெளிப்பட்டு அது அதீதமான ஒரு நிலை. அதீதமான எதுக்கு தான் அந்த அனானியா, தன்முனைப்பு சிந்தனை, அத்தரஃபோ, மற்றவர்கள் மீது கொஞ்சம் அடந்தேற மாதிரியான சப்ஜெக்ட் வரும். இதை எப்படி நம்ம இரண்டாவது நம்ம இதை புரிஞ்சுக்கொண்டோம்னா, இதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது? இந்த மூன்றாவது சப்ஜெக்ட் என்ன சொன்னால், இதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது? இதுல முற்றிய நிலைக்காக நம்ம பேசினது. இயல்பான நிலையை நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள், நம்மகிட்ட அது இருக்கிறதா இல்லையா, அதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வதுன்னா, முதல் அம்சம், முதலாவது அம்சம், பிறருடைய பேச்சை கவனித்து கேட்க முடிகிறதா என்று பாருங்க. உங்களால எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, சரியா அளந்து கொள்ளணும். பிறர் உங்களோடு பேசினால் உங்களோட மனம் பொறுக்கிறதான்னு பாருங்க. பிரச்சனையில இல்ல, அவரோட பேச்ச உங்களோட மனசு ரசிக்குதான்னு பாருங்க. ரசிக்குது இல்ல, உங்களால கொஞ்ச நேரம் கேட்டுக்கொள்ள முடியாம இருக்கி, இப்ப இல்ல, பயான் பண்ணிட்டீங்களோ கேட்டுட்டு தான் இருப்பீங்க, அதை சொல்லல. சாதாரணமாக உட்கார்ந்து யாராவது ஒன்று சொன்னா நீங்களா உருவாக்கி கொள்ற தன்மை இல்லை, நம்ம காது கொடுத்து கேட்போம் அப்படி என்றதல்ல. இயல்புல உங்களால் அவரோட பேச்சை வந்து ரசிக்க முடிகிறதா, அல்லது
இவர் எப்ப நீ போட்டவர் அடுத்த பாயிண்ட நாம் பேசணும் என்ற மனத்தன்மை வருதான்னு பாருங்க. அந்த மனத்தன்மையை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஈகோவுக்கு எதிராக போராடுறீங்க. இல்ல நீங்க திருப்பி பேசுறதுக்கு cross பண்றீங்க என்று சொன்னால் உங்களிடத்தில் அந்த நோய் இருக்கிற அர்த்தம், சந்தேகமே கிடையாது. முதல் அடையாளம் மற்றவர்களுடைய பேச்சை சிலருக்கு எப்படி இருக்கிறாங்கடா, ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. எப்ப அவர் தான் பேசிட்டு அந்த மக்களோட எதையும் டச் பண்ணலாது. இப்படி ஒரு டச் பண்ணீங்கன்னா அந்த டாபிக்ல அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. உதாரணமா நீங்க போறீங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, போயிட்டு இருக்கிற வழியில நான் இப்படித்தான் ஜூக்கு போயிருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, 10 நிமிஷம் ஜூவை பத்தி பேசுவார் அவர், நம்ம அமைதி ஆயிரும். அதெல்லாம் முடிஞ்சு சரி நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்க, அவர் சரிப்படுத்திக் கொள்வார். சரிப்படுத்திட்டு இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா நம்ம அந்த ஜூக்கு போன நேரத்தில் இப்படி நடந்தது அப்படின்னு. ஓ, இந்த மக்களுடைய கரைச்சரிகன்னு மறுபடியும் அந்த டாபிக்ல போவார். நீங்க பேசாம இருக்கிறோம், அவர் 5 நிமிஷம் கொஞ்சம் பேசுவார். அதோட கொஞ்ச நேரத்துக்கு அவர் ரீகவரி பண்ணிக்கொள்வார். அவரை பண்ணிட்டு அது நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கன்னுவார். கடைசி வரைக்கும் உங்களுக்கு பேச மனசு வராது. இவரால அவர் அடையாளம் கண்டுகொள்ளவும் செய்யறாரு. நான் பிழை செய்கிறேன்னு சொல்லுவாரு, நான் கூட உங்களை பேச்சை கேட்காம இருக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. இது நோய் அல்ல, இது நீங்க எல்லாம் புரிஞ்சு கொண்டு போய் அந்த அங்க போயிட்டு இருக்க கூடாதுன்னு உளவியல் நோய், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அது பிரச்சனை இல்லை. இது இயல்பான ஒரு மனநிலைப்பட்ட ஒரு சோதனை. இதை நம்ம அடையாளம் கண்டு மற்றவண்ட பேச்சை எடுக்கிற நேரமெல்லாம் தன்னோட சார்ந்த சிந்தனை அவருக்கு வந்து கண்டே இருக்கும். இத்தனை அவர் ஈடுபட்டாண்டு மட்டுமல்ல, ஈடுபடாட்டியும் வரும். அவர் பிளைட்டை பத்தி பேசுங்க, பைலட்டை பத்தி யோசனை அவருக்கு வரும். அவர் நான் ஒரு காலத்துல சின்னத்து இந்த பிளைட்டை ஓட்டிக்கிட்டு பைலட் ஆகிறது அப்ப யோசனை, அந்த 9 வயசு கதை எடுத்து போட்டு அதை பேசிக்கிட்டே இருப்பாரு கொஞ்ச நேரத்துக்கு. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அவருக்கு முன்கால. அவருக்கு எங்கேயாவது ஒரு லிங்க் கிடைக்கும். நாங்க எது பேசினாலும் சரி, நீங்க அரிஸ்டோட்டில பத்தி பேசினாலும் அவருக்கு ஒரு லிங்க் ஒன்று கிடைக்காங்க, அதை பத்தி ஒரு பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய தத்துவியாளர்களை சின்னத்துல படிச்சு தருவாங்க. ஸ்கூல் சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள போயிடுவாரு. எப்படியோ அவருடைய சார்ந்த சுய ரசனையில் அவர் இருந்து கொண்டே இருப்பார். குறிப்பாக பேச்சாளராக உருவாகக்கூடிய, ஆய்வாளராக உருவாகக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அவர் மிச்சம் அடையாளம் கண்டுகொள்ளணும். நம்ம எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாதுன்னு நல்ல முறையில் அடையாளம் கண்டுகொள்ளணும். மக்கள் சில பேர் அவரை பொறுத்து கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. காரணம் அவர் படிப்பிக்கிறதுனால. நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன், நல்ல விஷயங்கள் சொல்றேன், தகவல்கள் சொல்றேன் என்றதுனால நீங்க அதை என்ன செய்வீங்க, ஓகே படிச்சுக்கிட்டு போற. என்றைக்காவது அவர் அதன் ஊடாக தண்ட பேச்சுக்கு திரும்புறாரோ அதை தாங்க முடியாத ஒரு பிரச்சனை என்ன செய்யும் ஏற்படுது. இது நீ பல முறை நீங்க யார்கிட்டயாவது போய் ஒரு உங்களோட சோகத்தை சொல்லுங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒரு சோகத்தை நான் அப்படி கஷ்டப்பட்டீங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, சின்ன வயசுல நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி பாருங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க, நான் பட்ட கஷ்டம் இருக்குது, சுபஹானல்லாஹ், இங்க வாங்க உட்காருங்க என்று வச்சு இவர கஷ்டத்தை ஃபுல்லா அவருக்கு என்ன செய்வார் சொல்லுவார். அவர் இன்னொரு கஷ்டத்துல விழுந்துருவார். உணங்கிட்டா இந்த நிலை வரும். எதன் காரணமா வருதுன்னா அவரால இவரை ரசிக்க முடியவில்லை. இந்த நபர்களுடைய அடையாளம் இது ஒரு ஈகோ தன்மை. தான் பேசணும், தான் சொல்லணும், தான் என்ற ஒரு தன்மை அவர்கிட்ட என்ன செய்யும் வரணும். இவர் மற்றவங்களை மட்டம் தட்ட மாட்டார். இது நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். இதுதான் அவரை நியாயப்படுத்திக் கொள்ற தன்மை. அவரு நான் யாரையும் மட்டம் தட்டல, நான் யாரையும் காயப்படுத்தல, ஆனா அவரோடு எல்லாரும் காயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க, காயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்டா ஏதாவது சொல்ல இயலாம இருக்குது. இதனால என்ன நடக்கும்டா, இவர்களால விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாது, கலந்துரையாடல இருக்க முடியாது, ஒருவர் பேச முடியாது, மனைவியோட நிம்மதியா பேச முடியாது. ஏன் அங்க பாயிண்ட் போற டைம்ல இங்க சிந்தனை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முனாஃபிக்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இவர் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கிறாரு அப்படின்னு. ஈகோன்ற தன்மை என்ன செய்யல இருக்கல. எல்லாத்தையும், அதாவது ரசூலுல்லாஹி இந்த தூதர் உதுன் என்ன காது, வணங்கிட்டா காது கொடுக்கிறவர் எல்லாத்துக்கும். அல்லாஹ் பதில் சொல்றான், குல் உதுனு ஹைரின், நல்லவைகளை கேட்கக்கூடிய காது இது என்று சொல்லுங்க. நல்லதை கேட்கக்கூடிய காதுன்னு சொல்லி பதில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு யாராவது உட்கார்ந்தா எவ்வளவு பெரிய வகி இறங்குற மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு இருந்தாலும் முதலாவது வேலை பொறுமையோடு காது கொடுத்து கேட்கிறது. ஆனா இந்த நபர்கிட்ட என்ன செய்யும்டா, அவர் பேசுற சந்தர்ப்பத்துல பொறுமை எழுந்து கொண்டே இருப்பார். இவர் எப்ப முடிப்பார், எப்ப முடியும், அவரை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு பெரிய போராட்டம் இருக்கு. அவரை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு பெரிய ஒரு போராட்டத்தில் இவர் என்ன செய்வார் இருப்பார். அவரது துறை சார்ந்து பேசினாலும் இவருக்கு பிரச்சனை. அவரது துறை சார்ந்து பேசுற சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்யணும், அது ஓகே நியாயமற்ற சொல்ல, துறை சார்ந்து இவர் பேச போறாருன்னா பரவாயில்லன்னு சொல்லு, எந்த தலைப்பு எடுத்தாலும் அவரால் பொறுமை இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதுனு ஹைர், எல்லா விஷயத்தையும் என்ன
அதாவது கேட்கக்கூடியவராக இருக்கிறான். அல்லாஹ் பாராட்டி என்ன செய்யறான், அந்த வசனத்தை இறக்குறான். மனிதன் வந்து இதுல நீங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும், தன்னை வந்து கட்டுப்பாடா வச்சுக்கொள்ற இடம் எது? சமூகத்தில். அந்த இயல்பான குணத்தெல்லாம் அப்படி கட்டவிழ்த்து வீசுற இடம் எது? குடும்பத்தில். இந்த குடும்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு நீங்க ஹைரா இருந்தா வெளியே ஹைரன் ஏன் தெரியுமா சொன்னாங்க? மனிதன் அதை சரி செஞ்சுக்கல பார்க்காத இடம் குடும்பம், சரி செய்த பார்த்துக்கொள்ள இடம். இந்த ஈகோல் உள்ளவர்கள் வந்து இப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டு பேசி நீங்க சொல்ல வாரதை பத்தி நான் அல்ஹம்துலில்லாஹ்னு அக்கு வேற ஆணி வேற எனக்கு தெரியும் அப்படின்ட்டான்னு வைங்களேன். நல்ல பண்புள்ளவன் வந்து அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சாலும் அமைதியா இருப்பான். சொல்லிட்டு ஜஸாக்கல்லாஹு ஹைர் என்று தன்னை கட்டுப்படுத்தி ஒரு நிலைமைக்கு வருவான். நீங்க பேசுற எல்லாமே அக்கு வேற ஆணி வேறாக எனக்கு தெரியும் என்று கோவப்பட்டோ ஏதோ பேசிட்டாருன்னு வைங்களேன். இப்ப பார்த்தா நீங்க உளம்பிட்டீங்கன்னு சொல்லி பேசிட்டாருன்னு வைங்களேன், இவர் உடனே இதை சரி செஞ்சு கொள்வார். அங்கே போயிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கூட பேசி நினைக்கிறோம், நம்மளை எப்படியும் தப்பா நினைச்சிட்டு வர, அடுத்த நாள் வந்து சலாம் சொல்லி மன்னிச்சுக்க நான் கூட என்ன செஞ்சுட்டு பேசிட்டேன்னு கவர் பண்ணுவார். ஆனா இந்த கவரிங்ன்றது அவரை திருத்துவதற்கல்ல, அந்த இடத்தை சரி செய்வதற்கு. அவர் குறைவிட்ட இடம் இருக்குதே அதை சரி செய்வது. இதே வேலையை வீட்டில் செய்ய மாட்டாங்க, இதே வேலையை வீட்டில் செய்ய மாட்டார்கள். இது என்ன காரணம்? வீட்டில் ஹைருக்கும், உங்களில் மிக சிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. இதனால வீட்டில் என்ன நடக்குதுண்டா, தந்தைட்ட மகன் ஆலோசனை கேட்கறது இல்லை, மனைவி தந்தைட்ட ஆலோசனை கேட்கறது இல்லை. என்ன காரணம்டா, அவர் எடுத்தா பயம் பண்ணுவார். எந்த நம்ம என்ன சொல்ல வாரம் என்ற பகுதி என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். முதல் அடையாளம் இது மோசமான ஒரு அடையாளம். நாங்கள் எங்களது ரசனையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய, நான் கூட அப்படி செய்ததில்லை, நான் கூட இப்படி செய்ததில்லை. டாக்டர் சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பாங்க, அந்த டாக்டர் பதட்டமா வந்தாரு, நான் கூட பதற மாட்டேன்டா, நீனும் டாக்டர் உண்டா, ஆனா அவட பேச்சில் எப்படி இருக்க மாட்டேன், நான் கூட அப்படி இருக்க மாட்டேன். அவரை கம்பேர் பண்ற மாதிரியே என்ன செய்ய எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். இது ஒரு பெரிய பலகீனம். நீங்கள் முதலாவது இந்த அடையாளம் இருந்தா கேட்க பழகணும், பொறுமையாக இருக்க பழகணும். கேட்க பழக வேண்டும், பொறுமையாக இருக்க பழக வேண்டும். இப்ப இது கேட்க வந்திருக்கிறடா, இங்க நீங்க பொறுமையா தான் இருப்பீங்க, வணங்கிட்டா. இது இந்த இடம்ல நான் சொல்ல வருது, நம்ம அன்றாட டீல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இயன்ற அளவுக்கு ஹுஸ்னுல் இஸ்திமா. எப்படி ஹுஸ்னுல் இஸ்திமா? அதாவது அழகான முறையில அவர் சொல்றதை காது கொடுத்து கேட்டு அவர் சொல்றதை ஒவ்வொன்றையும் உள்வாங்கிறது, அவருடைய மனப்பதட்டத்துக்கு நீங்க போவது. அந்த அது உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, சம்பந்தப்படாத ஒரு விஷயமாக இருந்தாலும். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அல்லாஹ் தஆலா வந்து ஃபயத்தபிஊன அஹ்ஸன, நல்லதை பின்பற்றவர்களுக்கு முதலா என்ன பாராட்டுறான், வார்த்தையை முதல்ல அவங்க என்ன செய்வார்கள், செவிமடுப்பார்கள். காது கொடுத்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. குர்ஆன் ஓதப்பட்ட இஸ்லாம் சொல்ற கடமை என்ன சொல்லுது எங்களுக்கு, அன்சித்தூடு, அமைதியா இருங்க. அதுல காது கொடுத்து அதுக்கு என்ன செய்யுங்க, செவிமடுங்க. இந்த பண்பு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இது முதல் அடையாளம் இவர்களை பற்றிய ஒரு அந்த சப்ஜெக்டுக்கு உள்ளது.